எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பீஸ் ரேட்டில். ஆனால் டைம் ரேட்டில் சில நேரம் சரியான அவுட்புட் வந்து எஃபிஷியண்டாக வேலை செய்ய மாட்டாது. ரெண்டுலேயும் நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. சில ஜொப்புகளுக்கு சில வேலைகளுக்கு நாங்கள் பீஸ் ரேட்டு பே பண்ண பீஸ் ரேட் அடிப்படையில் கூலி கொடுக்க முடியாது. சேஃப் உதாரணமாக நாங்கள் ஒரு செக்யூரிட்டியை நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்க நிறுவனத்தில் சொன்னால் அவருக்கு நாங்கள் அவுட்புட் பேஸில் நாங்கள் பே பண்ண முடியாது. அவருக்கு நாங்கள் டைம் ரேட் தான் பே பண்ணலாம். ரைட். அவ்வாறான சில நூதனமான வேலைகள், இப்போ சில நேரம் சில வேலைகளுக்கு மிகவும் சின்சியராக வேலை செய்ய வேண்டியிருந்தால் நாங்கள் ஃபீஸ் ரேட் அடிப்படையில் கொடுக்கல. பிறகு டெக்னிக்கல் அதுக்கு வந்து டைம் எடுக்கக்கூடிய வேலைன்னு சொன்னால் அது டைம் ரேட் தான் நாங்கள் பே பண்ணணும். ரைட். ஸோ வேலையை பொறுத்தோ செய்கிற தொழிலை பொறுத்தோ கம்பெனியை பொறுத்தோ நாங்கள் டைம் ரேட்டை பே பண்ணுறையா அல்லது ஃபீஸ் ரேட்டை பே பண்ணுறையா வெளியீட்டு அடிப்படையில் பே பண்ணுறோன்னா தீர்மானிக்கணும். சில நேரம் நாங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியும் பே பண்ண வேண்டி வரும். ரைட். அதுவும் பாசிபிள். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் ஊழியருக்கான கூலி எவ்வாறு அதன் முறைகள் இங்கே சொல்லப்பட்டு உங்களுக்கு டைம் ரேட்டை நாங்கள் எடுத்துக்கணும்னா அதில் 3 வகை காணப்படுறது. ஒன்று வந்து சாதாரணமானது, ஹை ரேட், அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட டைம் ரேட், நேர கூலி. அதே போல் பீஸ் ரேட்டையும் எடுத்துக்கொண்டா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்போ எத்தனை அழகு உற்பத்தி செய்தாரோ அத்தனை அழகுக்குன்னு சொல்லி பே பண்ணலாம். அல்லது வந்து பீஸ் ரேட் வித் கரண்டி டைம் ரேட். இப்போ மினிமம் உதாரணத்துக்காக ஒரு ஆளுக்கு வந்து மினிமம் சேலரியை மெயின்டைன் பண்ணுவதற்கு நாங்கள் என்ன ஒரு சீலிங்கை வச்சு இத்தனை இவ்வளவு பே பண்ணுவோம் மினிமம், நீங்கள் ஸ்டாண்டர்ட் விட குறைய உற்பத்தி செய்தார்னு சொல்லி நாங்கள் அவருக்கு திருப்தி எல்லாம். சில டிஃப்ரென்ஷியல் இப்போ நாங்கள் என்ன செய்கிற நல்ல வேலை செய்கிற ஆட்களுக்கு இப்போ வந்து டைலர்ஸ் டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட்டுன்னு அது எவ்வாறுச்சுன்னா இப்போ நல்ல எங்களை ஸ்டாண்டர்ட் இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு ஊழியர் வந்து 100 அலகை உற்பத்தி செய்யணும்னு சொன்னால் அவர் 100 அலகை விட குறைந்த அலகுகளை உற்பத்தி செய்தால் அவருக்கு நான் குறைந்த கூலியும், அதை விட கூடுதலாக உற்பத்தி செய்தால் கூடுதலான கூலியும் வழங்குறது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. வேலை செய்கிற ஆட்களை மோட்டிவேட் பண்ணுவதுக்கும் வேலை செய்கிற ஆட்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற முறையாகத்தான் அந்த டைலர்ஸ் ஸோ கால் யார் தேதி அதாவது சயின்டிஃபிக் அதுதான் இந்த டைலர்ஸ். இப்போ வர்ற ஐடியா தான் ரெண்டாக பிரிக்கிறேன். இப்போ வேலை செய்கிற ஆட்களை மோட்டிவேட் பண்ணுறேன், வேலை செய்யாத ஆட்களை என்ன செய்கிறேன் அவங்கள பனிஷ் பண்ணுறேன். மெரிட் டிஃப்ரென்சியல் பீஸ் ரேட்டுன்னு இருக்கு. மெரிட் டிஃப்ரென்சியல் பீஸ் ரேட்டுன்னு சொன்னால் இப்போ வந்து மொத்த நாங்கள் இப்போ ஸ்டாண்டர்டை விட இப்போ வந்து ஒரு ஆள் வந்து 100 அலகை உற்பத்தி செய்யணும்னா 100 அலகை விட குறைய 83% விட குறைய உற்பத்தி செய்தால் அவருக்கு சாதாரணமான பீஸ் ரேட் கொடுக்குற. 83க்கும் 100க்கும் இடையில உற்பத்தி செய்தார்னு சொன்னால் ஒரு 10 இதை அடிஷனலாக கொடுக்குற. ஆனால் ஸ்டாண்டர்டை விட கூடுதலாக உற்பத்தி செய்தால் அவருக்கு 20% சேலரி கொடுக்குறோம். நாங்கள் எக்ஸாம்பிள் செய்வோம், அன்னரம் உங்களுக்கு விளைவிக்கணும். அதே போல் ஜான் டாஸ்க் இது வந்து ரெண்டையும் சேர்த்து டைம் ரேட்டும் நான் பார்ப்போம். அடுத்து வந்து போனஸ் சிஸ்டங்கள் இருக்கின்றது. ஹல்சிவியர் ருவான் சிஸ்டம்லாம் இருக்கின்றது. அதெல்லாம் பார்ப்போம் நாங்கள் எவ்வாறு. அதாவது ஊழியர்களை நாங்கள் திருப்திப்படுத்த வேணும், அவங்களுக்கு போனஸ் கொடுக்க வேண்டும். அப்போதான் நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் நிறுவனத்தில் தக்க வைத்துக் கொள்ளலாம். டைம் ரேட் அட் ஆர்டினரி லெவல் எங்களுக்கு நோ இஷ்யூ, அது சாதாரணமான. ஹை ரேட் நல்ல வேலை செய்கிறார்களுக்கு கூடுதலாக பே பண்ணுற, குறைந்த அதாவது எஃபிஷியண்டாக வேலை செய்கிறார்கள் எங்களை எதிர்பார்க்கப்பட்ட அழகை விட கூடுதலாக உற்பத்தி செய்கிறார்களுக்கு கூடுதலான கூலியும் குறைந்த கூலியும். கரண்டி டைம் ரேட் வேஜ் ரேட் இஸ் கால்குலேட்டட் பை கன்சிடரிங் சேஞ்ச் இன் தி காஸ்ட் ஆஃப் லிவிங் கன்சிடர் பண்ணி நாங்கள் அதன்படி நாங்கள் பே பண்ணலாம். பார்ப்போம் எக்ஸாம்பிள் செய்யும்போது உங்களுக்கு விளங்கி கொள்வீங்க. சரி. ஸ்ட்ரைட் ஃபீஸ் ரேட் நான் சொன்னது போல ஜஸ்ட் சிம்பிளாக கணித்துக் கொள்கிறேன். ஃபீஸ் ரேட் வித் கரண்ட் டைம் ரேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியல் ஃபீஸ் ரேட்டை பார்ப்போம். ரைட். டைலர்ஸ் டிஃப்ரென்ஷியல் ஃபீஸ் ரேட், மெரிட் டிஃப்ரென்ஷியல் ஃபீஸ் ரேட், ஜான் டாஸ்க் போனஸ் பிளான். முதலாவது இப்போ டைலர்ஸ் டிஃப்ரென்ஷியல் ஃபீஸ் ரேட்னு சொன்னால் என்ன செய்கிற ஒர்க்கர்ஸ் ஸ்டாண்டர்ட் கூடுதலாக உற்பத்தி செய்கிறா குறைந்த. நாங்கள் ஸ்டாண்டர்ட் ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை அழகு உற்பத்தி செய்யணும். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் பின்வரும் தகவலுக்கு ஏற்ப கால்குலேட் கணிப்பீடு செய்ய
எக்ஸ் அண்ட் ஒய் ஊழியர்கள்ற கூலியை மொத்த கூலியை கணிப்பீடு செய்யலாம். எதை பயன்படுத்தி? அந்த டைலர்ஸ் டிஃபரன்சியல் ஃபீஸ் ரேட். இதுதான் முக்கியம். டைலர்ஸ் டிஃபரன்சியல் ஃபீஸ் ரேட் இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் விட கூடுதலாக உற்பத்தி செய்கிறாளுக்கு கூடுதலான கூலியும், குறைந்த அளவு உற்பத்தி செய்கிறாளுக்கு குறைந்த. சேவ் உதாரணமாக ஒரு ஊழியர் வந்து இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட்னா என்ன, சரி ஒரு ஆளுக்கு வந்து 100 அலகை ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யணும், யூனிட்ஸை உற்பத்தி செய்யணும். இப்போ ஒரு எக்ஸின்றவர் வந்து ஏ அந்த ஏ என்பவர் வந்து 90 இது என்ன லெஸ் தென் ஸ்டாண்டர்ட். ஒரு நாளைக்கு வந்து 8 மணித்தியாலம் கொண்ட ஒரு நாளைக்கு ஒரு ஊழியர் வந்து 100 அலகை உற்பத்தி செய்யலாம். இது யார் தீர்மானிச்சிருப்பாங்க? இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தீர்மானிச்சிருப்பாங்க. ஒரு ஊழியரால எத்தனை அலகை ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்ய முடியும்? இப்போ 100 அலகு. ஆனா ஏ வந்து என்ன செய்தார்? 90 தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அப்ப என்ன அது மீனிங்? லெஸ் தென் ஸ்டாண்டர்ட். இப்போ பேருக்கு குறைந்த சம்பளம். சரி, இன்னொரு பி என்றவர் வந்து 130 ப்ரொடியூஸ் பண்றாரு. என்ன எபவ் ஸ்டாண்டர்ட். ஸோ பேருக்கு என்ன செய்யுதுன்னா ஹை ரேட் சேலரி கூடிய பே பண்றோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் 200 யூனிட்ஸ் பெர் டே. இது தீர்மானிச்சிருக்காங்க. யார் தீர்மானிச்சிருப்பாங்க? இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தீர்மானிச்சிருப்பாங்க. ஒரு ஊழியரால ஒரு நாளைக்கு குறித்த பொருள்ல 200 அலகு உற்பத்தி செய்யலாம். இது நியமம், ரைட்? எதை வச்சு தீர்மானிச்சிருப்பாங்க? பழைய ஸ்டடீஸ், பழைய கலந்த காலங்களில் எவ்வாறு ஊழியர்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்காங்க, அது நெருங்கின நாலேஜை பேஸ் பண்ணி தீர்மானிச்சிருக்காங்க. ஒரு ஊழியர் ஒரு நாளைக்கு 200 அலகை குறிப்பிட்ட பொருளை உற்பத்தி செய்யலாம் தீர்மானிச்சாச்சு. இப்போ இந்த பீஸ் ரேட் என்ன செய்வாங்க? குறைந்த பீஸ் ரேட் வந்து ஒரு அலகுக்கான ரேட் வந்து ரூபா, குறைந்த கூடிய கூடிய வெளியீட்டு வீதம் வந்து, அதாவது கூலி வீதம் வந்து 10 ரூபா. அதாவது குறைந்த 8 ரூபா இன்எஃபிஷியன்ட் ஆக்களுக்கும் எஃபிஷியன்ட் ஆக்களுக்கும் 10 ரூபா படியும் பே பண்றேன்னு தீர்மானிச்சிருக்காங்க. இப்போ மிஸ்டர் எக்ஸ் என்பவர் 240 அலகுகளையும் பை என்பவர் வந்து 190 அலகையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்காங்க. இவங்களுக்கு எப்படி கூலி வேணப்படும்? எக்ஸ் என்பவருக்கு வந்து என்ன 240 யூனிட்ஸ் ரைட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. அது என்ன பை என்பவர் வந்து 190 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்றாரு, ரைட்? இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டா. இப்போ இது நாங்கள் பார்க்க வேணும். இப்போ இது இப்போ எக்ஸ் என்பவர் எபவ் ஸ்டாண்டர்ட். என்ன எபவ் ஸ்டாண்டர்ட்? நியமத்தை விட கூடுதலாக உற்பத்தி செய்ய. நியமம் எத்தனை? 200 அலகு. வேருக்கு எவ்வளவு ரூபா படி சம்பளம் வழங்கப்படும்? இந்த 240 அலகுகளுக்கும் பிறகு 10 ரூபா படி சம்பளம் வழங்கப்படும். அதான் ஹை ரேட், ஹை ஃபீஸ் ரேட். அப்போ 2400 பெற்றுக் கொள்வார். பை என்பவர் வந்து வேற என்ன ஸ்டாண்டர்ட் விட லெஸ் தென் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் வந்து 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனா இவர் வந்து 190 190 தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அவ்வளோ இவருக்கு சேலரி வந்து எவ்வளவு கொடுக்கணும்? 8 ரூபா படி தான் கொடுக்கணும். ஆகவே இவர் வந்து பாதிக்கப்படுறாரு. யாரு? நீங்க வேலை செய்யற ஆக்களை பனிஷ் பண்றோம், வேலை செய்கிற ஆக்களுக்கு ஊக்கப்படுத்துறோம். இதுதான் இந்த டைலர்ஸ் டிஃபரன்சியல் ஃபீஸ் ரேட்டினுடைய முறை. ரெண்டா பிரிச்சு வேலை செய்கிற ஆக்களை ஊக்கப்படுத்துற, வேலை செய்யாத ஆக்களை பனிஷ் பண்ற. ரைட். இதை பார்த்தா அந்த இதுவும் சிமிலர் எக்ஸாம்பிள் தான். இதை செய்யுங்க அப்போ குயிக்கா சொல்லித்தரேன். பெஸ்ட்டுக்கு நீங்க செஞ்சு அப்போ குயிக்கா இந்த கொஸ்டினை. ஒர்க்கர்ஸ் ஏபி என்ற ஒர்க்கர்ஸ் ஏர்னிங்க கால்குலேட் பண்ணிட்டான். மொத்தம் அவர் ஏ என்பவர் எவ்வளோ எடுப்பாரு, பி என்பவர் எவ்வளோ எடுப்பாரு, இதன்படி அந்த ஸ்ட்ரைட் ஃபீஸ் ரேட், அந்த ஸ்ட்ரைட் ஃபீஸ் ரேட் படியும் நேர் துண்டு கூலி முறைப்படியும் டைலர்ஸ் வேறுபடுத்திய துண்டு டைலர்ஸ் உடைய வேறுபடுத்திய துண்டு கூலி முறைமை கீழும் கழிக்கலாம். இந்த முறை கீழே இப்ப நேர் கூலி முறைப்படி, ரைட், நேர் துண்டு கூலி முறை படியும்
டைலியஸ்டு என்ன வேறுபட்ட கூலி முறையின் படியும் இந்த ஏ பி என்ற ஊழியர்கள சேலரியை கால்குலேட் பண்ணிட்டான். கால்குலேட் பண்ணுங்க அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டாண்டர்ட் டைம் நியம நேரம் எலவுட் 50 யூனிட்ஸ் per hour. ஒரு மணித்தியாலத்துக்கு 40 அலகு சாரி 50 அலகுகளை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஸ்டாண்டர்ட் நியம உற்பத்தி எத்தனை அலகு இருக்கு? ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கான நியம உற்பத்தி வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு 50 யூனிட்ஸ் சொன்னா ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலத்துக்கு 8 hours 400 யூனிட்ஸ் should be produced. இதான் நியமம், ஸ்டாண்டர்ட். ரைட். சரி, முதலாவது முறைப்படி ஸ்ட்ரைட் நேர் கூலி முறைப்படி பீஸ் ரேட் சிஸ்டத்தின் படி ஏ என்பவருக்கு இது ஏ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா in a day of 8 hours A produced 300 units. B produced எத்தனால 450 units. இப்போ ஸ்ட்ரைட் ஃபீஸ் ரேட் படி எவ்வளவு? ஒரு அலகுக்கு எவ்வளவு? ஒரு அலகுக்கு கூலி எவ்வளவு? நார்மல் டைம் ரேட் per hour 100 rupees. ஸோ பீஸ் ரேட்டு எவ்வளவு? பீஸ் ரேட் கழிச்சு சொல்லுங்க அப்போ கொஞ்சம். ஒரு மணித்தியாலத்துக்கு 100 ரூபா கொடுக்காங்க. ரைட். அந்த 100 ரூபாய்க்கு எத்தனை அலகை ப்ரொடியூஸ் பண்ணணும்? 50 அலகு. ஆகவே ஒரு ஒரு துண்டுக்கு அல்லது ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் படி செலுத்த வேணும். ஆகவே ஃபீஸ் ரேட் வந்து 2 rupees. 600 rupees A will get and B வந்து will get 900. இது சாதாரண பெஸ்ட் முறை. இந்த நேர் கூலி முறைப்படி ஏ வந்து 600 ரூபாய் பெறுவார், பி வந்து 900 பெற்றுக்கொள்வார். இப்போ அடுத்த முறைக்கு போகும். தென் ஸ்ட்ரைக் நேர் துண்டு கூலி முறை. ரைட். பீஸ் ரேட் டைலஸ் டிஃபரன்சியல் பீஸ் ரேட். டைலஸுடைய வேறுபடுத்தப்பட்ட கூலி முறைப்படி எவ்வளவு? ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு 300, பி ப்ரொடியூஸ் பண்றாரு 400. வேற எங்களுக்குரிய கூலி எவ்வாறு அமையும்? ஏ வந்து என்ன ஸ்டாண்டர்ட் எத்தனை அலகு ப்ரொடியூஸ் பண்ணணும்? 400 யூனிட்ஸ். நியம உற்பத்தி வந்து 400 யூனிட்ஸ். அது விளங்கித்தானே எல்லாருக்கும்? நியம அலகு வந்து நியம உற்பத்தி ஒரு நாளைக்கு 400. ஸோ ஏ வந்து லெஸ் தென் ஸ்டாண்டர்ட். என்ன ஸ்டாண்டர்ட் வந்து 400, ஆனா ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு 300. அப்ப ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை விட குறையே. இது வந்து பி வந்து 450. இப்போ மேலதிகமாக 50 ப்ரொடியூஸ் பண்றாரு. அப்போ எபவ் ஸ்டாண்டர்ட். ரைட். நவ் இந்த முறையும் படி இந்த டைலர்ஸ் ஃபீஸ் ரேட்டும் படி இவங்களோட கூலியை சொல்லுங்க அப்போ. யாராவது எவ்வளவு வரும்? ஏக்கு எவ்வளவு வரும்? பிக்கு எவ்வளவு வரும்? இது ஸ்ட்ரைட்
பீஸ் ரேட். ரைட், இது படி 600 900. டைலியர்ஸ் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட் படி இப்போ ஏ ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற 300, ஆனால் ஸ்டாண்டர்ட் வந்து 400, அதை நாங்கள் கணித்து கொண்டோம். அதை விட குறையும். பி வந்து 450, அந்த எபவ் ஸ்டாண்டர்ட். ரைட், இப்போ இவங்களோட கூலி எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க அப்போ யாராவது. 300 இன்டூ எவ்வளோ, இவருக்கு 400 இன்டூ எவ்வளோ, 450. யாருக்காவது சொல்லேலுமா எவ்வளோ வரும் ஏக்கி? எவ்வளோ வரும் யாராவது? இந்த 60. எவ்வளவு சொல்லுங்க. 60. 60? எப்படி வந்து 60? 60 எப்படி வந்த இதுல வந்து ஒரு ஒரு அலகுக்கான கூலி 2 ரூபாய். சரியா? என்ன நடக்கும்னு சொன்னா 2 ரூபாய் தான் ஒரு அலகு கூலி. அதை நாங்க கணித்து கொண்டோம். பீஸ் ரேட் எப்படி கணித்தோம்? ஒரு மணித்தியாலத்துக்கு 100 ரூபாய் கொடுக்காங்க. அந்த மணித்தியாலத்துல 50 அலகுகளை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னா ஒரு அலகுக்கான கூலி 2 ரூபாய் கண்டோம். இவங்க டைலர்ஸ் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட்டின் படி இந்த ஸ்டாண்டர்ட் நியம அலகுகளை விட நாங்க தீர்மானித்திருக்கிறோம். ஒரு மனிதன் ஒரு ஊழியர் வந்து இந்த கம்பெனில இந்த பொருள்ல 400 அலகு 8 மணித்தியாலத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனா அந்த ஸ்டாண்டர்டை விட ஏஎம்ப குறையத்தான் உற்பத்தி செஞ்சுக்காரு. அவருக்கு என்ன செய்யற, இந்த டைலர்ஸ் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட்டின் படி அவருக்கு குறைந்த சம்பளம் வழங்குறார். இவங்க சொல்றாங்க என்ன, இந்த பிலோ ஸ்டாண்டர்ட் 80% ஆஃப் பீஸ் ரேட். இதுல 80% தான் 80% தான் இதுல 10 ரூபாவுல. அப்ப எவ்வளவு இருக்கும்? 1 ரூபா 60%. வேற கூலி வந்து 300 அலகுக்கும் 1 ரூபா 60% படி வரும். இந்த பி என்பவருக்கு என்ன நடக்குது? பி என்பவருக்கு என்ன எபவ் ஸ்டாண்டர்ட் சொன்னா 120 நான் சொல்லிருக்காங்க. 120% ஆஃப் பீஸ் ரேட் அட் ஓ எபவ் ஸ்டாண்டர்ட். ரைட், எபவ் ஸ்டாண்டர்ட்னா 120. அப்ப 2 ரூபா பிளஸ் நடக்க போகுது 120%. ஆகவே எவ்வளவு பெறும்? 2 ரூபா 40%. ரைட், ஸ்டாண்டர்ட் எங்க நியமத்தை விட ஹார்ட் ஒர்க் பண்ணிக்காரு அல்லது எஃபிஷியண்டா வேலை செஞ்சுக்காரு. அதால அவர் 450. அப்ப அவரை மோட்டிவேட் பண்றாங்க. அவருக்கு குறிஞ்சி உனக்கு சேலரி 80 தான் ஸ்டாண்டர்டை விட. சொல்லுங்க அப்ப எவ்வளவு வரும்? பண்றாரு. அவருக்கு உண்மையில கிடைக்க வேண்டிய சம்பளம் வந்து 900 சாதாரணமான துண்டு. ஆனா இங்க வந்து 1080 ரூபா 180 ரூபா கூடுதலாக வழங்கப்படுது. என்ன செய்வார் அவரு? நாளைக்கு வந்து கூடுதலாக வேலை செய்வார். அடுத்த அன்றைக்கு கூடுதல் எந்த அவருக்கு சம்பளம் கூட கிடைக்குது. மற்றவர் என்ன செய்வார்? ஓகே, நமக்கு இன்றைக்கு வந்து நம்ம சோம்பலா வேலை செஞ்சதால சம்பளம் குறைந்துட்டு நாளைக்கு வந்து என்ன செய்வாரு? அவரும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரு இப்ப நியமத்துக்கு ஏற்ப 400 அலகை ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணுவார். ரைட், பண்ணினா அவருக்கும் சம்பளம் கொடுக்கும். இதுதான் இந்த கன்செப்ட்.
அவங்களை ஊக்கப்படுத்துற இவங்களை இன்னும் ஊக்கப்படுத்துற. ரைட். அடுத்த முறை வந்து மெரிக் டிஃபரன்சியல் ஃபீஸ் ரேட். அது வந்து டைலர், இது மெரிக். இதன்படி இப்ப பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபோர்ட்டின் அடிப்படையில் இப்ப 80 அவுட்புட்ல லெஸ் தென் 83% பெர்ஃபார்ம் பண்ணா, பெருஃபர் வந்து லெஸ் தென் 83% இருந்தா அவருக்கு சாதாரணமான கூலி விகிதம். அவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லை. ஆனா அவரு எங்க நியமம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த நியமம் 100 அலக யூனிட்டை உற்பத்தி செய்யணும்டா ஒரு நாளைக்கு. வேறு எத்தனை அலகு உற்பத்தி செய்ய 83%, 82 உற்பத்தி செய்தாருன்னு சொன்னா வேருக்கு சாதாரணமான கூலி வீதம். ரைட். எந்த தண்டனையும் இல்லை அவருக்கு. ஆனா வந்து 83 இருந்து 100 வரையும் உற்பத்தி செய்தார், 100 அலகு வரை உற்பத்தி செய்தார்னு சொன்னா இந்த கேட்டகரி பிட்வீன் 83 to 100 அவருக்கு எக்ஸ்ட்ரா 10% கொடுக்கிறார். அவரும் ஸ்டாண்டர்ட் விட குறையத்தான், ஆனா மிக குறையது. ஸ்டாண்டர்ட் வந்து 100 அலகு, 100 அலகுலிருந்து 82 83 விட குறைய உற்பத்தி செய்தா அவருக்கு பனிஷ்மெண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவருக்கு சாதாரணமான கூலி கொடுக்குறாரு. இந்த மெரிக் அங்கண்டா பனிஷ்மெண்ட். ரைட். டைலர்ஸ் இங்கே பனிஷ்மெண்ட் இல்லை, குறைய. ஆனா 83க்கும் 100க்கும் இடையில அவர் ப்ரொடியூஸ் பண்ணாருந்தா அவருக்கு ஒரு 10 வீதம் கொடுக்குறேன். அவரும் ஸ்டாண்டர்டை விட குறையத்தான், ஆனா நாங்க இருந்தும் ஒரு 10%. ஆனா 100 விட, அதாவது ஸ்டாண்டர்டை விட கூடுதலாக உற்பத்தி செய்தா 20% அடிஷனல் சேலரி கொடுவாரு. 120% ஆஃப் நார்மல் ஃபீஸ் ரேட். ரைட். இவ்வளவுதான். அவங்க வந்து பாதிக்கப்படல. இங்க வந்து குறைந்தவருக்கு ஒரு சின்ன மோட்டிவ் உண்டு. ரைட். அவரை இன்னும் தூண்டுவதற்கு இங்க வந்து 20% சேலரி கொடுக்கு மேலதிகமாக. ரைட். இது வந்து மூணு கேட்டகரியா இங்க பிரிக்கும். அங்க வந்து 2 கேட்டகரி. இதுல டைலர்ஸ் பார்ப்போம் ஒரு எக்ஸாம்பிள். ரைட். From the following particulars, calculate the total earnings of 4 workers. இந்த 4 ஊழியர்களோட மொத்த உழைப்பை கணிக்கட்டான். எதை யூஸ் பண்ணி? மெரிக் டிஃபரன்சியல் ஃபீஸ் ரேட். இதன்படி நார்மல் ரேட் பெர் யூனிட், ஒரு அலகுக்கான சாதாரணமான ரேட் வந்து 50 ரூபா. ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பெர் அவர் 10 யூனிட்ஸ், ஒரு மணித்தியாலத்துக்கு 10 யூனிட்ஸ்னா அப்ப பெர் டே எத்தனை ஸ்டாண்டர்ட்? 80. என்ன பெர் டே இட் should be எத்தனை 10 to 8 hours in a day we assume. அப்ப 80 அலகுகள் தான் ஒரு நாடே ஸ்டாண்டர்ட். in an 8 hours a day ஏர் ப்ரொடியூஸ் 4 ஊழியர்கள் ஏர் ப்ரொடியூஸ் 70 யூனிட்ஸ். என்ன நியமம்? என்ன ஸ்டாண்டர்ட் வந்து நியமம் வந்து 80 அலகு. 80 அலகு ப்ரொடியூஸ். ஆனா ஏ ப்ரொடியூஸ் பண்ணிக்காரு 70, பி ப்ரொடியூஸ் பண்ணிக்காரு 90, சி ப்ரொடியூஸ் பண்ணிக்காரு 65. இவங்களை நாங்க என்ன செய்யணும்? இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெருவெட்டு வீதத்தை நாங்க பார்க்க வேணும். எவ்வாறு பார்க்கலாம்? வேற பெருவெட்டு வீதத்தை பார்ப்போம். வேறு 80க்கு 70 யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்காரு. அவர் 100க்கு எத்தனை வீதம் பாருங்க. அதே போல பி என்பவர் வந்து குட் என்ன 90 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கார் for 80 யூனிட்ஸ். அப்ப 100க்கு எத்தனை வீதம் பாருங்க. அதே போல சி வந்து 65 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்காரு for 80 யூனிட்ஸ் ஸ்டாண்டர்ட். 100க்கு எத்தனை? அதே போல டி வந்து நல்ல கூடுதலாக ப்ரொடியூஸ் பண்ணிக்க 110 அழகாக ப்ரொடியூஸ் பண்ணிக்க. ஆனா ஸ்டாண்டர்ட் வந்து 80 யூனிட்ஸ் தான். 100க்கு சொல்லுங்க பாப்போம். வேற பெருவெட்டு வீதாசாரம் என்ன வீதம் எத்தனை?
87.5 112.5 இது 81.25 பெர்சன்டேஜ். அடுத்து வந்து 110 அழகா பிடிச்சு கொண்டிருக்கிறது 480, அப்ப 137.5. சரியா? இவங்களோட சேலரி எப்படி வேணும் என்ன சொல்லுது எங்கட மெரிட் டிஃபரன்சியல் ஃபீஸ் இஃப் லெஸ் தென் 83%. யார் 83%? இதுல நாலுல யாரு 83%? இவர் சி. இவருக்கு சேலரி எவ்வாறு 65 அலகுக்கும் இப்போ நார்மல் பீஸ் ரேட் தான் 50 rupees per யூனிட். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு அவரோட சம்பளம் கொடுக்குது, எந்த விதமான சலுகையும் இல்லை. சி என்பவர் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணிக்காரு, அவரு லெஸ் தென் ஸ்டாண்டர்ட், ரைட்? லெஸ் தென், அதுவும் 83%-ஓட குறைய. 83%-ஓட குறைய என்று சொன்னா நாங்க சாதாரணமான கூலி கொடுப்போம். ஒரு அழகுக்கு எவ்வளவோ அவ்வளவு கொடுக்கலாம், ரைட்? அதன்படி இது எவ்வளவு வர போகுது பேருக்கு சம்பளம்? ம் 3250. ரைட், ஏதோ ரைட். இப்ப அடுத்த பார்ப்போம். அடுத்த கட்டக்காரில் யார் இருக்காரு? இன்னைக்கு 87.5%. அவர் இந்த கட்டக்கரி 83க்கும் 100க்கும் இடைப்பட்ட கட்டக்கரி. இவருக்கு வந்து மேலதிகமாக 10% சேலரியை விட இப்போ வேறு உண்மையில 70 யூனிட் வேறு ப்ரொடியூஸ் பண்ணிக்காரு. வெறுக்கு 50 ரூபா இல்லை ஒரு அழகுக்கு. 50 ரூபாவோட நாங்கள் இன்னொரு 10% ஆட் பண்றோம். இப்போ 50ஓட 10% நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா 55 ரூபா படி கொடுக்கும். சரியா? ஓகே. இவங்களுக்கு எபவ் 100%. என்ன நியமத்தை விட கூடுதலாக உற்பத்தி செய்தால் அவர்களுக்கு எவ்வளவு? வேறுக்கு எவ்வளவு? 900. சொல்லுங்க அப்போ யாராவது எவ்வளவு வரும்? இன்னும் யாரும் வாய் இல்லை. சொல்லுங்க பார்ப்போம். காலங்க பார்த்து தூக்கமா எல்லாரும். 49 பேர் இருக்கீங்க. யாராவது விலங்காட்டி கேளுங்க, விளங்கினா செய்யுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. சொன்னாரு. ஆ சொல்லுங்க. எவ்வளவு?
இதுக்கு கூலி 20 தானே மெரிக் போட்டி தானே நீங்க இப்ப மோர் தென் 100% தான் 120%. ரைட். 120% எவ்வளவு? 60 ரூபா. சிம்பிள் தானே, என்னத்தை யோசிங்க. ம்? ம். இவ்வளவு பத்தி. ஓகே. இவருக்கும் அதே தான். இவருக்கும் 100 விட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எபவ் 100%. ஸோ இவருக்கும் வந்து அதே ரேட் தான், 60 ரூபா அப்படிதான் வரும். எவ்வளவு வரும்? 6600. ரைட். இதுல நேம் கொஸ்டின்ல நேம் டவுட்டுகள் இருந்தா வழங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. இது எங்கட காஸ்ட் அக்கவுண்டிங் பேமெண்டோட சம்பந்தப்பட்டது, வேஜோட சம்பந்தப்பட்டது, தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். இந்த 3வது முறை ஜான்ஸ் டாஸ்க் போனஸ் பிளான், இதன்படி என்னன்னு சொன்னா, இந்த முறை அதுல வந்து டைலியஸ் முறையின்படி 2 பிரிச்சோம், ஹை ரேட் லோ ரேட். அடுத்தது மெரிக் முறையின்படி, மெரிக் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட்டின் படி 3 less than 83%, between 83 and 100, and above 100. So above 100 means additional 20% இருக்கும். Between 83 to 100, 10% இருக்கும். If less than 83, normal piece rate கொடுக்கும். Right. ஜான் டாஸ்க் போனஸின் படி பிலோ அவுட்புட் வந்து பிலோ ஸ்டாண்டர்ட் சொன்னா ஒரு டைம் ரேட் தான், எந்த பனிஷ்மெண்ட்டும் டைம் ரேட் வரும். அதாவது யூனிட் வந்து 100 ப்ரொடியூஸ் பண்ணா அவர் வந்து 90 ப்ரொடியூஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு யூனிட் பேஸ்ல அவருக்கு டைம் ரேட். அவுட்புட் வந்து ஸ்டாண்டர்ட்ல இப்போ 100 ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அவருக்கு டைம் ரேட்ல 20%. அவுட்புட் வந்து எபவ் ஸ்டாண்டர்ட்னா பீஸ் ரேட், ஹை பீஸ் ரேட் வில் பி given. அவ்வளவுதான். இந்த முறை வந்து என்ன, ஹை பீஸ் ரேட் வந்து கொடுப்போம் எப்ப அவுட்புட் வந்து எபவ் ஸ்டாண்டர்டா இருந்தால். சரி.